வணக்கம் நேர்களே. இப்பொழுது பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய இன்ஃபிளேஷனும் குறைந்து இருக்கிறதுனால ஃபர்தர் ரேட் கட் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மேலும் அடுத்த 2 தினங்கள்ல, அதாவது ஜூன் 18ஆம் தேதி அன்னைக்கு யூஎஸ் எஃப்ஓஎம்சியில் ரேட் கட் இருக்கு. ஸோ இவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு அந்த ஈல்டை குறைக்கக்கூடிய டெபாசிட்ஸ்னுடைய சினியராக இருக்கிறது. அதனால என்ன சொல்லுவோம்னாக்க, அவாய்டு சேசிங் ஈல்டு, அதை பிளைண்டா ஃபாலோ பண்றத இன்ட்ரெஸ்ட் ரேட் சன்னிவேல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, டெட் ஃபண்ட்ஸ் ஒரு ஒரு மீடியம் டேர்ம் டியூரேஷன் டு ஷார்ட் டேர்ம் டியூரேஷன்ஸ் டெட் ஃபண்ட்ஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நல்லா பண்ணிருக்கு. அது போல ரெண்டாவது பார்த்தோம்னா ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்ல, அதாவது எனக்கு ரொம்ப சேஃப்டியா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமும் பண்ணிட்டு இருக்கு. மூன்றாவது பார்த்தோம்னா ஆர்பிஐனுடைய ஃப்ளோட்டிங் ரேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு டாக்ஸ் ஃப்ரீ ஆர் டாக்ஸபிள் ரேட்ஸ்ல ஆர்பிஐ இதுவும் இருக்கு. 8% கொடுக்குது டாக்ஸபிள். ஸோ அது மாதிரியும் இருக்கு 8.05%. ஸோ இட் வில் பி ஸ்லைட்லி இந்த ஹையர் சைடு அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி எல்ஐசியில் பார்த்தீங்கன்னாக்க ஜீவன் சாந்தி, ஸோ அதுவும் 6.25% டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இட் இஸ் அவைலபிள். அது மாதிரி கார்பரேட் பாண்ட்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். கார்பரேட் பாண்ட்ஸ்ல 8% வரையும் கிடைக்கிறது. நிறைய பாண்ட்ஸ், அதாவது ரேட்டட் செக்யூர்டு ரேட்டட் பாண்ட்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் இட் இஸ் ஆல்சோ லிஸ்டட். ஸோ அதனால எப்போ வேணாலும் நீங்க பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் அவென்யூஸ் ஆர் அவைலபிள். அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய டியூ டிலிஜென்ஸுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணி ஒரு பெட்டர் ரியலைசேஷன் ரேட் வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஹை கிரெடிட் ரிஸ்க் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு லிக்விடிட்டியோட உங்களுக்கு பெட்டர் ப்ராடக்ட்ஸ்ல முதலீடு செய்ய முடியும். இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தரா வேணும்னா எங்களோட மொபைல்லையோ இமெயிலையோ கான்டாக்ட் பண்ணீங்கன்னாக்க we will give you the better products how you have to go about அப்படிங்கிறது சொல்றோம். சீனியர் சிட்டிசன் ஆகட்டும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் சரி, சில ப்ரொஃபஷனல்ஸ் லைக் டாக்டர்ஸ் எங்களுக்கு நேரமே இல்லை, எனக்கு இது ஒண்டி போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக ஸ்பெசிஃபைடு ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிள். அதை பத்தி நேர பேசுனீங்கன்னா சொல்றோம். நன்றி, வணக்கம்.